நீல நிறத்தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். கண்ணகி தொடர். கண்ணகி என்பது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான வடிவமாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் கண்ணகியின் பணி மிகத் தீவிரமான பணியாக நிறைய வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணகி வரலாறு நன்கு எல்லோருக்கும் தெரியும். அதை மீண்டும் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் கண்ணகி தோற்றத்திற்கு நிஜமான நான் பார்த்த தோற்றம் ஒன்று இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஒரு யுக மாற்றத்திற்கு மதுரையிலிருந்து இந்த கண்ணகியினுடைய சக்தி மிகத் தீவிரமாக தேவைப்பட்டது. அது ஒரு உருவம் இல்லாத பேர்வடிவமாக ஒரு சக்தியாகக் கொண்டதுதான் அது. மதுரை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்பொழுது இருந்தது போல் இப்பொழுது இல்லை. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு பருவமாற்றம் ஏற்படும்போது அந்த இடமே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. அதுபோலதான் கண்ணகியினுடைய சக்தியால் ஒரு யுக மாற்றத்தை இந்தக் காலம் என்ற சுழற்சி ஏற்படுத்தியது. அதுபோல் மிகச் சரியாக அந்த யுக மாற்றம் நடந்தது. கண்ணகி என்றால் யாராலும் பார்க்க முடியாது. அது ஒரு எரிக்கும் செயல். அதனாலேயே அந்த யுக மாற்றத்திற்கு தோற்றுவிக்கப்பட்டது. நாம் இப்போது பேசுகிறோம், எழுதுகிறோம், இது எல்லாம் ஏதோ ஒன்று நிகழ்வதாக, ஏதோ ஒன்று நடப்பதாக சிலர் நினைக்கலாம். ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனியான செயல் அல்ல தியானம் என்பதோ, சக்தி என்பதோ, காலத்தால் தீர்மானிக்கப்படும் ஒரு செயல். அந்தக் கால சூழல்கள்தான் நாம். வெளிப்பட்டு ஒரு செயலைச் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு செயலை வெளிப்படுத்துகிறோம். நமக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்துக்குள்ளே ஒரு வடிவமாக ஒரு சக்தி செயல்படுகிறது. கண்ணகி உருவமில்லாத நேரடியாகச் சக்தியாகச் செயல்பட்டவர்கள். தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மேற்குத் தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் அந்த எல்லையிலே, அந்த மலையிலே அந்தச் சக்தி ஊடுருவியிருக்கிறது. அதற்கு இயற்கையாகவே எரிக்கும் தன்மை கொண்டதினால் அந்த மலையில் யாரும் வழிபட அனுமதியில்லை. வருடத்திற்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் அந்த இடம் பாதுகாப்பாகத் திறக்கப்படுகிறது. ஜீப் வழியாக போய் சென்று பார்த்துவிட்டு கீழே வர கேரளா, தமிழ்நாடு வனத்துறைகள் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றன. அந்த பேர் சக்தி அந்த மலையிலே வசிப்பதை நம்மால் தியானத்தில் உணர முடிந்தது. காலத்திற்கு ஏற்றது போல் அது வெளியே வந்து செயல்படும். நமக்கு வேறொரு வடிவமாக வந்து தாம் இங்கு இருப்பதை உறுதி செய்துவிட்டு சென்றது. இந்த மலைத்தொடர்கள் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மலைத்தொடர்களிலேயே இமாச்சல் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் தென்னிந்தியாவில் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலைத்தொடர் தீவிரமான சக்தி கொண்டது. இந்த கண்ணகியும் அந்த மேற்குத் தொடர்ச்சி மலையில்தான் வசிக்கிறார். மிக சக்தி வாய்ந்த கிராமத்தில், நகரத்தில் மனிதர்கள் எப்படி வசிக்கிறார்களோ, பெரும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய சக்திகள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் தியானத்தில் நாம் ஊடுருவிப் போனால் அவர்கள் வாழ்வதை நாம் காண முடியும். அந்த முல்லைப் பெரியாறு அணை, அந்த பகுதி ஒரு தீவிரமான சக்திகளின் கூடாரம் என்று சொல்லலாம். சக்திகளின் இருப்பிடம் என்றும் சொல்லலாம். சக்திகளின் ஆதிக்கம் செலுத்துமிடம் என்றும் சொல்லலாம். அதேபோலதான் உலகம் முழுக்க நீர்வீழ்ச்சிகளில் அந்த அணைகள், கடல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ சித்தர்களின் தாக்கம் அங்கெல்லாம் இருக்கிறது. இதேபோல அந்த மூணாறு பகுதிகளிலும் தீவிரமாக வெளிப்படுவதைக் காண முடியும். இந்த மலைத்தொடர்களெல்லாம் விவசாயம் நிறைந்த அரிய வகையான பயிர்களும் மிக நுட்பமாக இருக்கக்கூடிய மூலிகைச் செடிகளும் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. அதே வேளையில் அந்தப் பகுதி சுற்றுலாத் தலங்களாக இருப்பதினால் மக்கள் அதை ஒரு கேளிக்கை விடுதியாக பயன்படுத்துகிறார்கள். அவரவர்கள் அனுபவத்திற்கு ஏற்றது போல்தான் இந்த தியானத்தில் உண்மை நிலையைக் கண்டறிய முடியும். கொண்டாட்டம் உள்ளவர்களுக்கு கொண்டாட்டம் உள்ள இடமாகவே தெரிகிறது. வணங்க நினைப்பவர்களுக்கு அது சக்தியாகத் தெரிகிறது. இதேபோல பெரிய ஆச்சரியத்தையும் நம்மை வியப்பிலும் ஆழ்த்திய ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. குமுளிக்கு அருகாமையில் ஒரு மலைத்தொடருக்கு நாம் சென்றோம். அந்த மலைத்தொடர் மொத்தமாக நம்மை வசப்படுத்தியது. அந்த மலையோட உச்சிக்குச் செல்லும்போது வேறு ஒரு வடிவத்தையும் நம் வாழ்நாளிலே ஒரு முக்கியமான தருணத்தை அங்கு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. பூமியின் சுழற்சிக்கு காலம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது.
ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்படும். அந்த கணக்கிடப்படுவதற்கு சித்திரகுப்தர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அந்த வடிவத்தையும் அங்கே கண்டோம். ஆதாம் ஏவாள் அந்த மலையிலிருந்து உருவாக்கப்பட்டதையும் அவர்களை 2 பறவைகளாக காட்டப்பட்டது. அது எப்படி நிகழ்ந்தது என்றால், நான் அந்த மலை உச்சியில் தியானித்துக் கொண்டிருந்தேன். பனி போன்ற ஒரு அதிசயமான காற்று வீசிக் கொண்டிருந்தது. பகல் 11:30 மணி இருக்கும். ஆனால் அந்த மலை உச்சியில் ஒரு மாலை நேரம் போல் இருந்தது. எந்த மலைத்தொடர்களிலும் ஏற்படாத ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது எனக்கு. அப்பொழுது எனக்கு அசரீரியாக ஒரு குரல் ஒலிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் முதல் முறையாக இந்த மலையில்தான் தோற்றுவிக்கப்பட்டது என்று அந்த அசரீரியின் குரல் சொன்னது. நான் கண்ணை மூடி தியானித்துக் கொண்டிருந்தேன். மீண்டும் அந்தக் குரல், கண்ணை திறந்து பார், உன்னைப் பார்க்க அந்த ஆதாம் ஏவாள் வருகிறார்கள் சொல்லிய அந்த கணமே கண்ணை திறந்து பார்த்தால் வியப்பில் ஆழ்த்த வைக்கும் கருநிறத்தில் 2 பறவைகள் என்னை நோக்கி வந்தது. அந்த அசரீரிக் குரல், கண்ணை திறந்து பார் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த 2 பறவைகளும் வந்தது. என்னை நோக்கி வந்து என் தலைக்கு மேல் சில தடவை வட்டமிட்டுவிட்டு 2 பறவையும் ஒன்றாக மறைந்து போயின. அந்த மலைக்கு இன்னோர் பெயரையும் அந்த அசரீரிக் குரல் சொன்னது. தான் தோன்றிய மலை, ஒரு பெரும் சக்தியால் தானாகத் தோன்றிய மலை. இந்த பூமியினுடைய சுழற்சியைத் துல்லியமாக அந்த மலையிலிருந்து பார்க்க முடியும். ஒரு ஆனந்த வெள்ளத்தில் அந்த மலையிலிருந்து நான் தானாக இறங்கி நானே வந்துவிட்டேன். இந்த மேற்குத் தொடர்ச்சி மலை இன்னும் எண்ணற்ற அதிசயத்தை இனிவரும் நாட்களில் வெளிப்படுத்தும். அதிலிருந்து வெளிப்பட்டதில் நானும் ஒருவன்.